ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் தொட்டி. இந்த மீன் தொட்டி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி செட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் இந்த மீன் தொட்டி. கடையில் வச்சுருக்கிறத விட சூப்பராக நம்மளும் வீட்டிலே எப்படி ஒரு அழகான ஃபிஷ் டேங்க் வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் தொட்டி வைக்கிறதுக்கு நிறைய திங்ஸ் தேவைப்படும். நம்ம கடையிலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தனி பார்ட்ஸாக வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி. இல்லை ஃபுல்லாக செட்டாகவே நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் காசு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் தனித்தனியாக வாங்கி வீட்டில் செட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மீன் தொட்டியில் வைக்கிற கல் இதெல்லாம் பழைய கல் தான். கொஞ்சமாக கழுவி எடுத்து பிறக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கலர் கல் கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் தொட்டியில் நிறைய கல் எல்லாம் நல்லா அழகழகாக கலர் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன கல்லை எல்லாம் கீழே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய கல் எல்லாத்தையும் மேலே சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். மீன் தொட்டிக்கு ஒரு லேயர் ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கல் போட்டால் தான் அந்த தொட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மீதி இருக்கிறத இந்த மாதிரி லேயராக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா கண்ணாடி பெட்டி அப்படிங்கிறதுனால கல் போடுறப்ப உடஞ்சிடக்கூடாது. அப்புறம் ஒரு இடத்துல லேசாக லீக் ஆகிடுச்சினாலும் அது ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மீன் தொட்டியில் கல் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம டெக்கரேட்டிவ்க்கு உங்களுக்கு என்னென்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். இந்த ஃபிஷ் என்ன அப்படின்னா டெட்ரா ஃபிஷ். இது விடோ டெட்ரா ஃபிஷ் அப்படிங்கிறது இந்த ஃபிஷ்ஷோட நேம். இதுதான் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா மீன் தொட்டியில் போட போகிறோம். இது மீன் பிடிக்கிற வலை. இது மீன் வாங்கியிருக்கு, ஒரு 10 ஜோடி வாங்கியிருக்கு. இது அந்த ஓஸ், மீன் தொட்டியில் வைக்கக்கூடிய ஓஸு. இது எல்லாமே அது பழையது, முன்னாடி வச்சுருந்த மீன் தொட்டியில் உள்ளே வைக்கக்கூடிய அழகுக்கு வச்சுருந்த பூக்கள் எல்லாமே. இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யப்போம் அப்படின்னா இந்த தொட்டி உள்ளே, நம்ம கண்ணாடி தொட்டி உள்ளே வச்சு டெக்கரேட் பண்ண வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வச்சாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். மீன் தொட்டியில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபிஷ் எல்லாம் விட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவு இந்த மாதிரி வச்சு பூக்கள் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்க்க முன்னாடி இந்த மீன் டெம்பரேச்சர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அப்படியே கவர்லேயே தான் இருக்குது. இது உள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஓஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓஸை இது கூட என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தொட்டி கூட கனெக்ட் பண்ணணும். இதை தொட்டி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏர் உள்ளே வர்றது, தண்ணியை சுத்திகரிக்கக்கூடியது. அந்த பைப்பில் மாட்டக்கூடிய வால்வு தண்ணி லெவல் அதிகமாக வரணுமா குறையா வரணுமா அப்படிங்கிறது செட் பண்ணுறது. இது உள்ளே ஒட்டிக்கிடும் அந்த கண்ணாடியிலே. அந்த மாதிரி தான் அந்த ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட்டருக்கு பின்னாடி இருக்கிறது அதிலே ஒட்டுற மாதிரி டைப்பில் தான் இருக்கும். இப்போ அதை அந்த மோட்டரை ஓரமாக ஒட்டியாச்சு. இந்த ப்ளக் பாயிண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ளக் பாயிண்டில் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் பின்னாடி இருக்கிற ஒயரை எடுத்து அந்த தண்ணி மோட்ரு ஓடுறதுக்காக இந்த ப்ளக் பாயிண்ட் வச்சு அதில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணி யூஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்கள் கலர் லைட்டுக்கு போடுறதுனால நீங்கள் அதுக்கும் அந்த ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மீன் தொட்டிக்கு ஏதாவது கலர் லைட் டெக்கரேட் பண்ணனால இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே நீங்கள் இந்த ஒயரையும் சேர்த்து அதில் மாட்டிக்கலாம். இப்போ மீன் தொட்டி ரெடி ஆகிடுச்சு. தண்ணி சேர்க்கணும். இதுக்கு போர் வாட்டர் தான் சேர்க்கணும். இது நல்ல தண்ணியில் வளரக்கூடிய மீன் கிடையாது. இது போர் வாட்டரில் தான் நல்லா வளரும். அப்படிங்கிறதுனால போர் வாட்டரை ஊற்றி ஃபில் பண்ணணும். அந்த பைப் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மோட்டருக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் ஒரு 3/4 டேங்க் ஃபில் பண்ணணும். அதுக்கு இன்றைக்கி தண்ணி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீனை என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளே விடணும். இப்போ கொஞ்சம் நிறைஞ்சிருக்கு, மீதி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுக்கலாம். ஃபுல் டேங்க் வைக்காமல் ஒரு அரை டேங்குக்கு மேலே ஒரு 3/4 டேங்க் வச்சிங்கனாலே ஃபிஷ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3/4 டேங்க் நம்ம வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த மீன் அப்படியே அந்த கவரோடே போட்டாச்சு. அந்த கவரில் இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரும் இந்த தொட்டியில் இருக்க டெம்பரேச்சரும் ஒரே அளவு வந்ததுக்கப்புறமா மீனை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டாங்க.
இப்போ இந்த டெம்பரேச்சர் மாறுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மாறினதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுடலாம். இப்போ வந்து அந்த தண்ணி டெம்பரேச்சர் ரெண்டுமே சேம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து இந்த மாதிரி மிதக்க விட்டாச்சு. மோட்ரு எல்லாமே செட் பண்ணியாச்சு. சூப்பராக ஓட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து தண்ணி டெம்பரேச்சர் வந்து ஓரளவு மீடியமாக ஆகிடுச்சு ரெண்டுமே. அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை கலத்திட்டு அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் வெளியில் விடணும். இந்த கவர் உள்ளே வந்து லிக்யூடும் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிஷ் வந்து எதுவும் ஆகாமல் இருக்கணும், தண்ணி மாறப்போகுது அப்படிங்கிறதுனால, அதுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லிக்யூடும் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த வாட்டரில். இப்போ கவரை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபிஷ் எல்லாம் வேகமாக ஓடி வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ ஃபிஷ் எல்லாத்தையுமே உள்ளே விட்டாச்சு. இந்த தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதில் இருக்க தண்ணியுமே அது கூடவே நாங்கள் சேர்த்தாச்சு. இப்போ ஓரளவு ஃபிஷ் டேங்க் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சரி, இனிமேல் அடுத்து வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டு மூடி வச்சாச்சு. அது வாங்குறப்பவே அந்த மீன் தொட்டி வாங்கும்போதே இந்த கவரும் சேர்த்து நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஓரளவு ஃபிஷ் டேங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு வந்து லைட்டிங் பண்ணணும். லைட்டிங் போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவரில், மீன் தொட்டியில் யூஸ் பண்ணாமல் அந்த மீன் தொட்டி மேலே இருக்கிற கவரில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி அதில் வந்து ஒரு லைட் எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லைட் எஃபெக்ட் எல்லாமே அதில் வச்சாச்சு. டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அந்த சீரியல் லைட்டை வந்து அப்படியே அதில் பேஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம் மீன் தொட்டியை. சிம்பிளாக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து மீன் தொட்டியை நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து அதில் இருக்கிறத அப்படியே வரிசையாக என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த லைட் எல்லாத்தையுமே அப்படியே ஒட்டி விடணும். ஒட்டி விட்ட பிறகு பாருங்கள், சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு மீன் தொட்டியை. இப்போ மீன் தொட்டி எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு தெர்மாக்கோலும் வச்சுருக்கோம். சிம்பிளாக தான் இருக்குது லைட்டு, பட் இருந்தாலும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. முதல்ல வந்து லைட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ லைட் எஃபெக்டிவோடு எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து லைட் போட்டாச்சு. சூப்பராக ஆகிடுச்சு. இது இப்படி தாங்க மீன் தொட்டி ரெடி பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டில். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் சூப்பராக போயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அந்த செவுறு கலர் வந்து ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூவில் இருக்குது. அதனால் அதில் வந்து ஒரு தெர்மாக்கோல் ஷீட் வச்சு அதில் ஒரு பிளாக் கலர் ஷீட் வச்சு அதில் ஒட்டி வச்சுருக்கோம். அதை காமிக்கிறேன் நான். இதுதான் அந்த தெர்மாக்கோல். அந்த தெர்மாக்கோலில் பின்னாடி என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஒரு பிளாக் கலரில் பேப்பர் அப்படி இல்லைன்னா சார்ட் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிட்டு அந்த மீன் தொட்டிக்கு பின்னாடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த லைட் எஃபெக்டிவ் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது தெர்மாக்கோல் இல்லாமல் பார்க்குறதுக்கும் தெர்மாக்கோல் வச்சு இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் பார்க்குறதுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த சார்ட் பேப்பர் வச்சு இது யூஸ் பண்ணியாச்சு. இப்படி தான் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டு இல்லாமல் இருக்கிறத விட பேக்ரவுண்டு இருக்கிறது தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதோட லைட் எஃபெக்டிங் சூப்பராகிடுச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் வீட்டிலே ஒரு ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணணும், வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் டேங்க் அண்டு ஃபிஷ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.